வணக்கம் நேர்களே. நேரம் நல்ல நேரம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி பத்தி பேசுறேங்க. தசாபுத்தி நமக்கு எது நடக்கட்டுங்க. ஆனா சனி பார்வை ஒண்ணு இருக்குங்களா? சனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கும்பத்துக்கு பாத சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு விரய சனிங்க. இது என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த தசாபுத்தி ஓடினாலும் பிரச்சனை குடுக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்துல வந்துங்க சனி நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் பாதிப்புகள் குறையும். அவர்களுக்கு பகையான ஸ்தானங்களில் சனி அமர்ந்தால் பிரச்சனை அதிகமா கொடுக்கும். இதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. உங்களால முடிந்த அளவுக்கு, "சார் எனக்கு இப்ப யாராவது உதவி பண்ணா போதும் சார். நான் என்ன சார் உதவி பண்ணணும்?" அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்கள உதவி பண்ண சொல்லல. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போங்க. ஆஞ்சநேயர்கிட்ட உட்கார்ந்து உங்க மனக்குறைகள், குடும்ப குறைகள், உடல்நல பிரச்சனைகள், விபத்து, ஆபத்து, நோய், நொடி, பிணி, பீடை எதுவாக இருந்தாலும் உங்க மனசுல இருக்கிறத அப்படியே அவர்ட்ட உட்கார்ந்து சொல்லுங்க. முடிஞ்சா ஸ்ரீ ராம ஜெயம் வந்து எழுதி அவருக்கு மாலையா போடுங்க 1 வாரம். இன்னொரு வாரம் வெண்ணெய் சாத்துங்க. இன்னொரு வாரம் வெத்தலை போடுங்க. தொடர்ந்து இந்த மாரி போக, போக, போக என்ன ஆகும்னா, நெறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னா, சனீஸ்வர பகவானுடைய கடைக்கண் பார்வை தவறாக இருந்தால், தவறான இடத்தில் இருந்தால், அதை சரி செய்யக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னா, ஆஞ்சநேயருக்கு மட்டும் தாங்க இருக்குது. நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோயில் போக, போக, போக உடல் வலிமையாகும், மனசு தூய்மையாகும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. செஞ்சு பாருங்க. வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள்.